உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? மௌனமா இருக்கிறது தான். நம்ம ஒரு நாளைக்கு சராசரியா 7000 முதல் 20000 வார்த்தைகள் வரை பேசுறோம். ஆனா அந்த வார்த்தைகள்ல எத்தனை வார்த்தைகள் நமக்கு வெற்றியை தருது, எத்தனை வார்த்தைகள் நம்மளை அவமானப்படுத்துது? பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. அது எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாதுங்கிறது தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 10 இடங்கள்ல மட்டும் நீங்க மௌனமா இருக்க கத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க யாராலையும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு ஆளுமையா மாறிடுவீங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க, ஏன்னா 10வது பாயிண்ட் உங்க வாழ்க்கையை மாத்தலாம். 1. கோபத்தின் உச்சாணிகளில் இருக்கும்போது. கோபம் வரும்போது வர்ற வார்த்தைகள் எல்லாமே விசுந்தடவன அம்புகள் மாதிரி. ஒரு பழமொழி இருக்கு, கோபத்துல பேசுற 10 நிமிஷம் வார்த்தை 10 வருஷம் உறவை உடைச்சிடும். நீங்க கோபமா இருக்கும்போது உங்க மூளை சரியா வேலை செய்யாது. அந்த நேரத்துல நீங்க நியாயமா பேசினாலும் அது மத்தவங்களுக்கு தப்பா தான் தெரியும். சோ கோபம் வரும்போது 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. அந்த 10 நொடிகள் நீங்க காக்குற மௌனம் பின்னாடி நீங்க பட போற பல வருத்தங்களை தடுத்துடும். 2. உங்களுக்கு முழு விவரம் தெரியாத இடத்துல. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி மத்தவங்க பேசும்போது நாமளும் ஏதோ ஒண்ணு பேசி நம்ம அறிவை காட்டிக்கணும்னு நினைப்போம். ஆனா அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அறகுற அறிவு ஆபத்தானது. அங்க நீங்க அமைதியா மத்தவங்க பேசுறத கவனிச்சீங்கன்னா அந்த விஷயத்தை பத்தி நீங்க கத்துக்கலாம். மௌனமா இருக்கிறது உங்களை ஒரு நல்ல லிசனரா காட்டும். வாயை திறந்து தப்பா பேசுறதை விட வாயை மூடி அறிவாளியா தெரிகிறது எவ்வளவோ மேலு. 3. உங்களை யாராவது அவமானப்படுத்தும் போது, யாராவது உங்களை கிண்டல் பண்ணாலோ இல்ல மட்டம் தட்டினாலோ உடனே பதில் பேசாதீங்க. அவங்க எதிர்பார்க்கிறதே உங்க ரியாக்ஷனை தான். நீங்க அமைதியா அவங்க கண்ணை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட நகர்ந்து போயிட்டீங்கன்னா அவமானப்படுத்தினவங்க தான் அசிங்கப்படுவாங்க. உங்க மௌனம் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அடி. 4. மற்றவர்கள் துக்கத்தில் இருக்கும்போது. யாராவது ஒருத்தர் சோகத்தில் இருக்கும்போது போயிட்டு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு மொட்டையா சொல்றதை விட அவங்க பக்கத்துல அமைதியா உட்காருங்க. அவங்க சொல்ல வரத காது கொடுத்து கேளுங்க. அந்த நேரத்துல உங்க வார்த்தைகளை விட உங்க மௌனமான ஆறுதல் தான் அவங்களுக்கு தேவை. 5. உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசும்போது. நிறைய பேருக்கு இருக்கிற பழக்கம் தான் செஞ்ச சின்ன விஷயத்த கூட பெருசா தம்பட்ட அடிப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தங்கம் தன் தங்கம்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க உழைப்பும் வெற்றியும் மத்தவங்க கண்ணுக்கு தெரியணும். நீங்களே உங்க பெருமையை பேசும்போது அது உங்க மதிப்பை குறைச்சிடும். மௌனமா வேலை செய்யுங்க, வெற்றி சத்தம் போடட்டும். 6. வதந்திகளும் புறம் பேசுதலும் நடக்கும் இடத்துல. 3வது மனுஷனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அங்க மௌனமா இருங்க, இல்லனா அங்கிருந்து கிளம்பிடுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசுறவங்க நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. இந்த மாதிரி இடத்துல உங்க வாய் மௌனமா இருக்கிறது உங்க கேரக்டரையே தீர்மானிக்கும். 7. விவாதம் சண்டையா மாறும்போது. சில விவாதங்கள்ல நீங்க சொல்றது 100% உண்மையா இருக்கலாம். ஆனா எதிரில இருக்கிறவரு அதை ஏத்துக்கிற மனநிலையில இல்லைன்னா அங்க பேசி பிரயோஜனம் இல்ல. சிவடங்காதுல சங்கு ஊதுற கதை தான். அங்க நீங்க மௌனமா சரின்னு சொல்லிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க வெற்றி அவருக்கு உண்மையை புரிய வைக்கும். 8. உங்களது ரகசியங்கள் மற்றும் இலக்குகள். உங்களுடைய அடுத்த பிளான் என்ன? நீங்க என்ன சாதிக்க போறீங்க? இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நிறைய பேர் வாயாலேயே கோட்டை கட்டுவாங்க, ஆனா கடைசியில எதுவும் நடக்காது. உங்க இலக்குகளை ரகசியமா வச்சுக்கோங்க. அது நிறைவேறின அப்புறம் உலகமே அதை பார்க்கும். அது வரைக்கும் மௌனம் காக்க வேண்டியது அவசியம். 9. ஒருவரின் ரகசியத்தை நீங்க பாதுகாக்கும் போது. நம்பிக்கையா உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு ரகசியத்தை சொல்றாங்கன்னா அதை உங்க கல்லறை வரைக்கும் கொண்டு போங்க. ஒருத்தரோட நம்பிக்கையை உடைக்கிறது உங்க கௌரவத்தையே உடைக்கிறதுக்கு சமம். அங்க மௌனங்கிறது ஒரு உயரிய பண்பு. 10. உங்களுக்கு கோபம் வரும்போது மட்டும் இல்ல, மத்தவங்க கோபத்துல இருக்கும்போது. இதுதான் ரொம்ப முக்கியம். எதுல இருக்கிறவரு கோபத்துல கத்தும் போது நீங்களும் கத்துனா அது சண்டை. அவங்க கத்தும் போது நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அது பேர் ஞானம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. மௌனம் ஒருத்தரை குற்ற உணர்ச்சி அடைய வைக்கும் சக்தி வாய்ந்தது. சோ நண்பர்களே, மௌனங்கிறது பயம் கிடையாது, அது ஒரு மெச்சூரிட்டி. சரியான இடத்துல நீங்க காக்குற மௌனம் உங்களை ஒரு தனித்துவமான மனிதனா மாத்தும். இந்த 10 இடங்கள்ல நீங்க எப்போவாவது மௌனமா இருந்து ஜெயிச்சிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் ஹரி. டாடா, பை பை.